தனுஷோட மோனு படம் மூலமா 2012 தமிழ் சினிமாக்கு மியூசிக் டைரக்டரா அறிமுகமானவர் தான் அனிருத். அதுக்கப்புறம் விஜய், அஜித், ரஜினி, கமல்னு இப்படி எல்லா முன்னணி நடிகர்களோட படத்துக்கும் இசையமைக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்காரு. இந்த ஒரு நிலையில அனிருத்க்கு திருமணமாக போறதா கடந்த சில நாட்களா செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. சன் குரூப்போட சேர்மேனும் ஃபவுண்டருமான கலாநிதி மாறன் அவர்களுடைய மகளும் ஐபிஎல்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமோட சீஃப் எக்ஸிகியூட்டிவுமான காவ்யா மாறனை அனிருத் திருமணம் பண்ணிக்க போறதா செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. சில மூத்த பத்திரிகையாளர்களும் அனிருத்தும் காவ்யா மாறனும் கடந்த 2 வருஷமா காதலிச்சுட்டு வராங்கன்னு, இப்போ இவங்க 2 பேரோட ஃபேமிலியும் கல்யாண வேலைகளை தொடங்கிட்டாங்க அப்படின்னு இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வராங்க. அந்த இன்டர்வியூஸும் வைரலாகவே பலருமே இந்த செய்தி உண்மைதான் போலன்னு நம்ப தொடங்கிட்டாங்க. 30,000 கோடி சொத்து மதிப்புள்ள கலாநிதி மாறன் அவர்களுடைய மகளை அனிருத் திருமணம் பண்றதா செய்தி வெளியாகவே பலருமே வியந்து போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த செய்தி வெளியானதுல இருந்து இது தொடர்பா அனிருத் மற்றும் காவ்யா மாறன் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இருந்த நிலையில இப்போ அனிருத்தே இதுக்கு பதில் அளிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு கல்யாணமா சிரிப்பா இருக்கு, சில் பண்ணுங்க கைஸ், வதந்திய பரப்புறதை நிறுத்துங்க அப்படின்னு காவ்யா மாறன் கூட திருமணம்னு வெளிவர செய்திகள் எல்லாம் வதந்தின்னு சொல்லி அனிருத் மறுத்திருக்காரு. இது தொடர்பா சீக்கிரமே காவ்யா மாறன் தரப்புல இருந்தும் பதில் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ அனிருத் கூலி, ஜனநாயகன், ஜெயிலர் 2, மதராசி, கிங்டம், எல்ஐகேன்னு வரிசையா பல படங்கள்ல பிஸியா ஒர்க் பண்ணிட்டு வராரு. சீக்கிரமே இந்த படங்களோட அப்டேட்ஸும் பேக் டு பேக் வர இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.